இந்த அன்பும் கருணையும் தான் நமக்குள்ளர சில சிஸ்டங்களை உருவாக்கும். நம்ம வந்து ட்ரையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கனிவான தன்மை இல்லை, நமக்குள்ளே இருக்கிற உயிர், நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா, அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா பற்றாக்குறையோடு நம்மளுடைய செல்கள் இயங்கும். இதெல்லாம் நமக்கும் சிரமம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். ஸோ அது மாதிரி இதெல்லாம் இல்லாமல் பார்த்தோம். நம்ம இந்த அன்பு கருணையோடு இருக்கும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆறா அடர்த்தியாக இருக்கும். டென்சிட்டியும் அவசியம், குவாலிட்டியும் அவசியம். இது குவாலிட்டியும் டென்சிட்டியும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மன நிறைவுங்கிறது இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ராங்னஸ் இல்லை அப்படின்னா நமக்கு மனசில் எந்த விதமான அமைதியும் உருவாகாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. உடலில் நோய், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ஜீவகாந்தம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல் குவாலிட்டியாக இல்லை, குவான்டிட்டியாக இல்லை அப்படிங்கிறது தான்.